எல்லாருக்கும் எதையாவது போட்டு மெல்றதுக்கு அவுள் தேவைப்படுது. நான் வேணா சொல்லி அனுப்பி விடுறேன். இதுக்கு முன்னாடி பிஜேபியை பேசல நீங்கள். மோடிஜின்னு பேர் சொல்லி பேசினோன்னே அப்புறம் விட்டாச்சு. அதிமுகவை பேசல நீங்கள். அதிமுக பேசிட்டா ஏன் பேசிட்டேன்? ஏன்டா பேசினாலும் ஏன் பேசலன்னு கேட்குற? பேசாட்டி ஏன் பேசல? இல்ல, பேசினா கூட்டணி ஏன் முடிவானதுக்கு பேசல? அப்புறம் பேசுனதுனால தான் சார் இந்த முடிவு. அப்போ வந்து ஒருவேளை அந்த கூட்டணி செட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி. கூட்டணி செட் ஆகலாம் கிடையாது. நாங்கள் சொல்றது எல்லாமே பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் கட்சியை பற்றி பேசுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியை பற்றி தான் பேசுகிறீங்க. பிரச்சனையை பற்றி சொல்ல முடியுதா? புரியுதா? அந்த ஒத்த கரூர் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அதை தூக்கிட்டு தான் பூரா பேரும் பேசுகிறேன். பேச வேண்டிய சப்ஜெக்ட் பேசுகிறா. டெய்லி எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு பேசினா அதை பேசுறது கிடையாது. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நிற்கிறது இல்லை, அதையே சொல்கிறாங்க சார். இது வரைக்குமே வந்து தாவேக தலைவர் வந்து களத்துக்கு வரல, மக்களோட மக்களா நின்று போராடல, தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்கலன்றாரு. இதை சொன்னால் அது சொன்னால் இது சொன்னால் இதுன்னு மாற்றி வராங்க. அவங்களுக்கு வேலையே இங்கே வந்து வாய் வச்சு அதன் மூலம் ஒரு பிளப்புவாத அரசியல் செய்யணும். இதை பற்றி பேசி யூடியூப்பில் வருமானம் செய்யணும். அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது. 15 வருஷமாக கட்சி நடத்தலன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த நபரும் இப்படி தான் வரீங்க. கள பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று நீங்கள் ஆளுகிற கட்சி செய்யக்கூடிய பிரச்சனை தானே, அந்த பிரச்சனை கேள்விகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்ததே எதற்காக வந்திருக்கிறோன்ற ஒரு கிளியர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இதுக்கு வரல, அதுக்கு வரல, இதை பேசல, அதை பேசலன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்தது எதுக்கு? தொடர்ச்சியாக இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் திமுகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் வராரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு.